கர்த்தர் இந்த 7வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. Let's turn our attention to the promise that God has given us in the 7th month. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மைய பகுதியை நாம் வாசிப்போமாக. Let's read the mid portion of John chapter 15 and verse 5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லாரும் சேர்ந்து மீண்டும் வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒருவன் என்னில் நிலைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் கனிகளை கொடுக்கிறவனாய் இருப்பான். What God wants to tell us is that if somebody remains in me, he will bear much fruit. வேதத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியத்தை இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. John chapter 15 emphasizes some portions which is not said anywhere in the Bible. ஏன்னு சொன்னால், சில வல்லுனர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த அதிகாரத்தை ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகத்திலே இந்த அதிகாரத்தை சேர்த்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because researchers say that this 15th chapter might have been added on after many years. ஏன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம், முழு வேதாகமத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியத்தை இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Because a very unique passage has been spoken here which is not said anywhere else in the Bible. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மெய்யான திராட்சை செடியாக வெளிப்படுத்துவதையும், we see that Jesus shows himself as the true vine, பிதாவாகிய தேவன் ஒரு தோட்டக்காரர் என்பதையும், God the Father as a shepherd, gardener, தேவ ஜனத்தை ஒரு கொடியாகவும் கர்த்தர் காண செய்ய இந்த அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். God has shown that the people of God as the branches in the vine. இந்த கொடியானது வேறு எங்கே இருந்தாலும் படர்ந்து வளர்ந்தாலும் அது ஆசீர்வாதம் மேன்மை தராது. This branch, wherever it may grow, it may not give fruit or it may not be a blessing. இந்த கொடியானது அந்த செடிக்குள், அந்த தோட்டத்துக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுத்து மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்பதை ஆண்டவர் யோவான் மூலமாய் இதை வலியுறுத்த விரும்புகிறார். God wants to emphasize that this branch, only when it remains in this tree and in this garden, it will be able to bear fruit. சபைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சமுதாயத்திற்கும் இவர்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவதற்காக கர்த்தர் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God wants to demonstrate who the children of God are to the church, to the society and to the world. இதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சபை எப்படி இருக்க வேண்டும், சபை ஆண்டவருக்குள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களிலே We see in the passages written by Paul, he continues to emphasize how the children of God should be. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிலும் பிதாவிலும் ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள் என்ன என்பதை யோவான் மூலமாக இந்த அதிகாரத்திலே வெளிப்படுத்தி காட்டுகிறார். But Jesus reveals what happens to the children of God when they abide in the Father and remain in him. மீண்டுமாய் அந்த வசனத்தை நாம் யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. நீங்கள் நிலைத்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that if you remain in me. இந்த பகுதியிலே நிலைத்திருந்தல் என்று சொன்னால் என்னவென்று நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தங்கி இருப்பது அல்லது அங்கேயே இருப்பது. If you abide in me, it says that to stay in the same place or to remain in the same place. ஒருபொழுதும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதபடி, விட்டு விலகாமல் தரித்திருக்கிற ஒரு காரியத்தை தான் நிலைத்திருந்தல் என்று சொல்லப்படுகிறது. It is, when it means abiding, it means that we do not depart or move away from this place. பொதுவாக இந்த உலகத்திலே மனிதர்கள் சொல்வாங்க, நீங்க கடைசி வரைக்கும் இந்த ப்ரோகிராம்ல இருந்தீங்கன்னா கடைசில உங்களுக்கு ஒரு gift உண்டு சொல்லுவாங்க. Usually people say that if you continue till the end of this program, you will receive a gift.
அதே போல சில கம்பெனி சில நிறுவனத்திலே நாம் கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த கம்பெனியும் அந்த நிறுவனமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிவார்டை கொடுக்க அது முன் வரும். Some organizations give their employees some rewards if they continue to remain in the same organization. எந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயம் இந்த உலகம் ஒரு தற்காலிகமான ஒரு நன்மை கொடுக்க முயற்சிக்கிறது. This world tries to give you temporary rewards when you remain in the certain places. ஆனால் கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை காப்பாற்றி உயர்த்துகிற தேவன் சொல்லுகிற வார்த்தை, But the God who created us and who helps us to live and sustain every day and protects us says, ஒருவன் என்னில் நிலைத்திருப்பான் என்று சொன்னால், if one remains in me, நான் அவனை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி வைப்பேன் என்று சொல்லுகிறார். I will make him bear much fruit. உலக பிரகாரமான மனுஷனே ஒரு காரியத்தை அவன் வாக்கு கொடுக்கும் பொழுது, The worldly man himself gives some promises. சத்தியத்திலே உண்மை உள்ளவரும் வாக்கு மாறாத தேவன் சொல்லுகிறார், அவருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Definitely the God of truth who has spoken that he will reward his children, he will definitely reward and lead them. ஆகவேதான் இங்கே யோவான் இந்த வசனத்தை எழுதும் பொழுது, இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது, நீங்கள் தேவனுக்குள் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why John in this passage says that if you remain and abide in God, you will bear much fruit. இந்த பகுதியிலிருந்து अनेक காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. May God reveal unto us many truths from this passage. தேவனில் நிலைத்திருப்பது என்பது என்ன? What is it to abide in God? அப்படி நிலைத்திருக்கும் சூழ்நிலையிலே பிள்ளைகளை எப்படி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்று வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. May God teach us if some people remain in God, how is he honoring and exalting those children of God. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், Today what God wants to speak to us is, அவரில் நிலைத்திருக்கிற என்ற பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? what should the children of God who abide in him do? 1 யோவான் 2 அதிகாரம் 6-17 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். Let's read. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 17 வசனம், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. என்றைக்கும் நிலைத்திருப்பான். 2 காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். We see two things in this passage. அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும், We should live according to what Jesus lived. அவருடைய சித்தத்தின்படியே செய்ய வேண்டும். We should do according to the desires of him. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், The children of God who say they abide in him, அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும். you should live according to how he lived. அதைதான் இந்த 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. That is what we see in 1 John chapter 2 and verse 6. 1 யோவானிலே யோவான் இங்கே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். 1 John, when John says about Jesus Christ, இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். live according to how Jesus lived. அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? What does he say here? மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியம், Again and again he continuously emphasizes, புதிய கற்பனையை குறித்து அங்க இடத்தை சொல்லுகிறார். he says about a new commandment. இந்த புதிய கற்பனை என்னவென்று சொன்னால், What is this new command? நம்முடைய ஜீவனை காப்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினதுதான். It is God who gave himself up and to redeem our lives. இன்னைக்கு புதிய கற்பனை எது என்று சொன்னால், Today what is the new command? ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினதுதான். He revealed his love by sacrificing himself for us. இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு நம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Today there is no need for us to give up our lives and show our love to others. ஆனால் அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு, அழைத்து வருவதற்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். But there was a need to demonstrate the love of God to bring them into Christ. இயேசுவின் தன்மையையும் பிதாவினுடைய தன்மையையும் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். John continues to reveal the character and the attributes of God and his love here. தன்னுடைய சுவிசேஷத்திலும் சரி, தன்னுடைய நிருபத்திலும் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை யோவான் வலியுறுத்தி வருகிறார். John emphasizes continuously in the Gospel of John and his epistles as well. பிதாவினுடைய அன்பும் கிறிஸ்துவினுடைய அன்பும் சகோதர சிநேகத்தினுடைய அன்பை குறித்து அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். He continuously talks
talks about the love of Jesus, the love of the Father and the love of the brethren. நான் இயேசுவோடு நடக்க விரும்புகிறேன். I desire to walk with Jesus. அப்படி நடக்க விரும்பும் பொழுது அதன்படி நடந்து காட்ட என்னை அர்ப்பணிக்கிறேன். To demonstrate it, I want to show how to walk with God. இந்த உலகத்துல நமக்கு எல்லாரும் ஒரு பேரை சூட்டுவாங்க. அதாவது நம்முடைய பேர் இல்லாம நம்முடைய திறமையை வைத்து நமக்கு ஒரு பேரை கொடுப்பார்கள். Usually the people of the world name us based on the characters that they see. நல்ல பாடுறது he is a good singer னு சொல்லுவாங்க. The talents, based on the talents they see, they call us the singer. நல்ல பேசக்கூடிய திறமை உள்ளவர்களை he is a good speaker அப்படினு சொல்லுவாங்க. People who are good in speaking, they call them a good speaker. நல்ல வேலை செய்கிறவர்களை hard worker என்று சொல்வார்கள். People who work hard are called hard workers. சில இன்னும் சொல்வாங்க sincere worker னு சொல்லுவாங்க. Furthermore, people call them sincere workers. ஆண்டவரோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். There were 12 disciples with Jesus. ஆனால் 12 சீஷர்களே யோவான் மாத்திரம் அன்பின் சீஷனாய் காணப்பட காரணம் என்ன? But among the 12 disciples, only John, what is the reason why John was seen as a disciple of love? யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவனாய் இருந்தார். John was seen to be on the breast of Jesus. பிதாவினுடைய அன்பை அவர் எப்போதும் வலியுறுத்துகிறவராய் இருந்தார். He was the one who was demonstrating the love of Jesus. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We also read that for God so loved the world that he sent his only begotten son, that whoever believe in him will not perish but have eternal life. கிறிஸ்துவின் அன்பு எப்படியா இருக்கிறது? How is the love of Christ? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God himself is love. தேவனுடைய பிள்ளைகள் அன்பா இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. It is also emphasized that the children of God should also be loving. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் தேவ அன்பை குறித்தும் கிறிஸ்துவ அன்பை குறித்தும் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. It is also been revealed in 1 John chapter 4 verse 8 and chapter 5 verse 1 about the love of God. அதனாலதான் அன்பின் சீஷன் என்று அவர் பெயர் பெற்றார். That is why he was called the disciple of love. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உம்மோடு பிள்ளையா இருக்க நான் வாழ விருப்பப்படுகிறேன், நீர் நடந்தபடி நான் நடக்க வேண்டும். Today I desire to live like your disciple and I also want to live like you lived. அவரில் நிலைத்திருப்பது என்பது என்ன? What is it to abide in him? அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். To live like he lived. அவர் எப்படி நடந்து கொண்டார்? How did he live? இந்த பகுதியிலே சுருக்கமாய் பார்ப்போம் என்று சொன்னால், Let's meditate upon it briefly. ஒருவனும் கெட்டு போகாமல் தம்முடைய குமாரனை எப்படி பலியாய் ஒப்புக்கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாரோ, Just like how he sent his only son that nobody should perish, இந்த உலகத்திலே ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நம்மிடத்திலே வலியுறுத்துகிறார். he also revealed that nobody should perish, that we also should demonstrate such kind of love in this world. இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை உலக பிரகாரமாய் அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் உண்டு. There are many people in this world who give themselves to the worldly ways and violate themselves. அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்வது? How can we live a sacrificial life before them? நாம் அவர்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு நெருங்கி வாழ்வதனால் மாத்திரமல்ல, It is not just having a fellowship with them. நாம் அவர்களுக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். We should demonstrate the love of God to show that we are set apart from them world. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கோபப்பட மாட்டார்கள், எரிச்சல் அடைய மாட்டார்கள், இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி மற்ற உலகத்தின் ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். The people of the world will see that we are the children of God and we will not lie and we will not talk in anger and vile and say hurtful things. அதன் நிமித்தம் தான் தேவனுடைய அன்பை நாம் அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். Only through this we can demonstrate the love of God to them. எந்த சூழ்நிலையிலும் நாம் அவங்களோட கூட நெருக்கமா இருந்து பாவத்துக்குள் நம்மை விட்டுவிடக் கூடாது. We should not give away ourselves to the wild things with having fellowship with them. பாவம் செய்வதற்கு அவர்கள் தூண்டுதலாய் சில காரியங்களை செய்தாலும் நாம் அவர்களோட கூட இருக்கும் பொழுது நாம் யார் என்பதை அவர்களுக்கு எல்லா சூழ்நிலையும் நிரூபித்து காட்ட வேண்டும். Even though they may instigate us to do certain sinful things, we should demonstrate how we are set apart. நீங்க எல்லாம் கரெக்ட்டா செய்றீங்க, ஆனா இந்த காரியத்துல நான் ஒதுங்கி இருப்பேன் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருப்பது நல்லது. You do everything right, but in these sinful things we should be set apart and not. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நெருக்கமாய் கடந்து போகும் பொழுது நமக்கு விரோதமாய் பகையும் நமக்கு விரோதமான காரியங்களும் தீமைகளும்
எதிர்ப்புகளும் காணப்படும். But when we go through such kind of situations, there might be hatred and vile against us. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அன்பு செலுத்துகிறோமா? Do we show love in such kind of ஆண்டவராகிய situations? இயேசு கிறிஸ்து அப்படிதான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். Jesus revealed his love in this way. அவருக்கு விரோதமான பலர் தீமை செய்தார்கள். Many people did so many hateful things அவரை against பகைத்தார்கள். him. They hated him. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். They did many rebellious அவர்களை things against நிந்தித்தார்கள். him. They oppressed him. நீ உண்மையான தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி நிந்தித்தார்கள். They also despised and mocked him. Do you உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்கள். They said save yourself. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இல்ல, ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த இடத்திலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். Jesus even revealed his love at the cross by saying seeking forgiveness for them. நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிப்பதற்கு நேரமில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9 12 வசனங்கள் வரைக்கும், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களையும் மற்றும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15, 18 ஆகிய வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், If you could mark the passages from 1 John chapter 3 verse 15 to 18, 1 John chapter 2 verses 1 to 12 and so on. நமக்கு நம்மளுக்கு விரோதமாய் பகையும் நமக்கு விரோதமான தீமை செய்கிறவர்கள் அநேகர் இந்த பூமியில் உண்டு. There are many people who do many hateful things in this world ஒரே against ஒரு us. வசனத்தை மட்டும் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9 இருந்து வாசிங்க. ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான். அவனிடத்தில் இடரில் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கி தன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்திலே நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் சொல்லுவது உண்டு. Today many people say that I am in the light. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர்களை பகைப்போம் என்று சொன்னால் நாம் ஒளியில் இல்லாத பிள்ளைகளா இருக்கிறோம். But if we hate our brother and sister, we are not in the light. நாம் ஒளியிலே நிலைத்திருக்க முடியாது. We cannot remain in the light. ஏன்னு சொன்னால் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் செய்தபடியே நாமும் செய்ய வேண்டும். Because when we claim that we abide in him, we should also live just like Jesus lived. நாம் மற்றவர்களை பகைத்தாலோ அல்லது மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசினாலோ யோசித்தாலோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். It is undesirable in the sight of God if we think hateful things even in our thoughts against others. இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். Today the world may be against you or hate you. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய அன்பினால் அவர்களை ரட்சித்தார் என்று சொன்னால், But how did Jesus demonstrate his love and save the world? பகை, விரோதம், தீமை எல்லாவற்றையும் அதை நன்மையினால் வென்றார். He overcame all this evil with good. அவரை அவமானப்படுத்தினார்கள். They despised him. அவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எண்ணினார்கள். They wanted to stone him to death. அவரை மேசையா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected him as a ஆனால் Messiah. அப்படிப்பட்ட நேரத்திலும் இந்த உலகத்திலே நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். But even in those situations, Jesus walked around doing good. அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரோ, நாம் இந்த பூமியில எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்து வருகிறோம், எதற்காக கடந்து போகிறோம் என்பதை உணர்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அழிந்து போகிற கெட்டு போகிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பதற்கு அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. Just like how Jesus demonstrated his love, we also will demonstrate such kind of love to the people of this world, understanding the purpose of our creation in this earth. ஒருவேளை அவருக்கு விரோதமாய் வந்தவர்களை ஒரே வார்த்தை சொல்லி அதட்டி இருக்கலாம். Maybe he could have rebuked those people who came against him. எப்படி காற்றை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னாரே அப்படி அமைதலாய் அவர்களை மாற்றிருக்க முடியும். He could have just commanded, be still and move, but he did not do that. எல்லா ஜனங்களும் அவரை முறுமுறுத்தார்கள். People murmured against him. அவர் அற்புதம் செய்ய வந்த பொழுது நீர் ஏன் இப்படி செய்கிறீர் என்று சொல்லி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். When Jesus did miracles, people murmured and questioned him. ஆனால் ஒருபோதும் தான் செய்த நன்மையை, தான் செய்ய போகிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்தை அவர் நிறுத்தவே இல்லை. But not once did Jesus stop goodness and revealing his goodness to the others. பிதா எப்படி நேசித்தாரோ அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியை நேசித்தார். Just like how the Father loved the earth,
Jesus also loved அவருக்குள் there. நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் Those who say that, who abide in him, அவரை போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும். we should also live like him. அதனாலதான் இந்த யோவானுக்கு அன்பின் சீசன் என்று பெயர் பெற்றான். That is why John was called the disciple அன்பை of love. குறித்து அதிகமாய் சொல்வதனால அன்பின் சீசனாய் காணப்பட்டான். Because he preached more about love, he was seen as a disciple of love. ஒரு மனுஷன் தன் வழியாய் எரிகோவுக்கு கடந்து போகும்பொழுது கல்லர் குகையில அகப்பட்டு அவன் அடிபட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில, when one man was passing by to Jericho and he was hampered by the robbers, நியாயப்பிரமாணத்தையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ளுகிற ஆசாரியனும் லேவியனும் அவ்வழியாய் போகிறார்கள். when a Levi and a priest who came by that way, who keep the commands of the Lord, ஆனால் அன்பை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. but they could not show love. அவர்களுக்கு முன்பாக இருந்தது நியாயப்பிரமாணம் முறைமைகள். But before them was the law and the covenant. ஏனென்று சொன்னால் இரத்தமாய் சிந்தப்பட்டவனை தொடக்கூடாது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. Because there were many things like they should not defile themselves by touching the blood. ஆனால் ஒரு சமாரியன் அவ்வழியாய் வந்து But a Samaritan who came that way, காயங்களை கட்டி he bound his wounds, சுகமாக்கி he healed him, அவனை தங்குவதற்கு ஒரு இடத்துக்கு கொண்டு he போகிறான். also took him to a safe அவன் place. தன்னுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். He demonstrated the love of Christ நீங்க there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் இந்த பூமிக்கு கடந்து வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். In a similar way, Jesus Christ came to this earth நாம் and இன்று revealed ஆண்டவருடைய his love. பிள்ளைகளா இருக்கிறோம். Today we are the children of God. எப்படி அன்பை வெளிப்படுத்துவது? How do we demonstrate the love of ஒருவேளை God? ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை எதிர்த்து வருகிறவர்கள், எங்களை விரோதமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக நாங்கள் அவர்களை நேசித்து, அவர்கள் தீமை செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்களை அன்போடு வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். Today give us grace, Lord, to love those who come against us with hatred and enmity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவு நேரத்திலே, On the very night when Jesus was betrayed, சேவகர்கள் ஈட்டியோடும் தடியோடும் வருகிறார்கள், தீவெட்டியோடும் வருகிறார்கள். the soldiers came with torches and to capture Jesus. அப்படி கிட்ட வரும் பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தான் அவர்களை பார்த்து கேட்கிறாரு. So at that moment Jesus asked them, who are you so looking for? அவங்க சொன்ன பதில், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்று சொன்னவுடன், As soon as they said, we are coming in search of Jesus the Nazarene, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லுகிறார். Jesus says, I am Jesus. அவங்க அதை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இவர்தான் சொல்லிட்டு கிட்ட நெருங்கி வருகிறார்கள். எல்லாரும் கீழே விழுந்து போகும்படி ஆண்டவர் செய்கிறார். As soon as they come near Jesus, God makes it happen that ஒருவரும் அவரை கிட்ட நெருங்க முடியல. nobody could come near him அவருக்குள்ள அவ்வளவு வல்லமை இருந்தது. because there was so much power. மீண்டும் அவங்க தங்களை சுதாரித்துக் கொண்டு மீண்டும் எழுந்து நின்று தேடும் பொழுது மீண்டும் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி. They just managed to get up and again Jesus asked them, who are you searching அவங்க for? சொல்றாங்க, நசரனாகிய இயேசுவை தான் தேடுறேன்னு சொல்றாங்க. They said, we are searching for Jesus of மீண்டும் இயேசு Nazareth. சொல்லுகிறார், நான் தான் இயேசு என்று சொல்லுகிறார். Again Jesus says, I am Jesus. இதை சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? The reason why it is so, தன்னுடைய சீஷர்களை அவர் அதிகமாய் நேசித்ததினால் தான் அதை சொன்னார். because he loved his disciples greatly, he said அடுத்த this. வசனத்துல நீங்க வாசிச்சா தெரியும். In the following verse it says, தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது, எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். Jesus told us that none of his disciples would be harmed. அந்த ராத்திரியில பார்க்கும்போது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல தான் இருந்திருப்பாங்க. In that night everybody would have looked like Jesus. அவங்க உடுத்திருந்த உடையும் அவங்க இருந்த நிலையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை போல இருந்திருப்பார்கள். Their standing and their clothing looked like ஒருவேளை Jesus. இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக வேற ஒரு சீஷனை பிடித்துக்கொண்டு ஒருவேளை அவர்களை ஏதாகிலும் தவறாய் செய்திருப்பார் என்று சொன்னால், If they had to mistake somebody else as Jesus and would have அவர் captured, சொன்ன வார்த்தை பொய்யா இருக்கும். the words of Jesus would have been failed. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், I protected them by your name. நீர் எனக்கு தந்தவர்களையும் காத்துக்கொண்டு வந்தேன். I also protected those you have given me. யாருங்க 12 சீஷர்களை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அந்த 12 பேரையும் ஆண்டவர் காத்து வந்தார். Jesus Christ protected the 12 disciples that Father God இதுவரைக்கும் gave them. காத்து வருகிறேன். Till now he is protecting them. ஒருவேளை அந்த 12 சீஷர்ல யாரோ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள புடிச்சிட்டு அவங்களை சிலுவையில அறைஞ்சிட்டு இருப்பாங்க. If they had to mistake one of the 12 disciples as Jesus, they would have crucified him. அதனால தான் யூதாஸ் காரியத்தை சொன்ன ஒரு காரியம், நான் யாரை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து. That is why Judas had said, whoever I hug and kiss ஏன்னா is இயேசு Jesus. கிறிஸ்துவோட இருக்கிறவங்க எல்லாரும் அவரை போலவே இருப்பாங்க. Because whoever was with Jesus were also like Jesus. ஆண்டவரோடு நடக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அவரை போல இருக்க வேண்டும். Today we the children of God who claim to be the children of God and அந்த abide in அன்பை him, வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். we should demonstrate the love of God. கோவம் வந்து
பேதுரு அந்த சேவகனுடைய காதை வெட்டினாலும் Even though Peter struck the ear of the தன்னை soldier, கைது செய்ய வந்தவனுடைய காதை ஆண்டவர் மீண்டும் தொட்டு குணமாக்குகிறார். Jesus also healed the soldier's ear who came இதுதான் to arrest him. கிறிஸ்துவின் அன்பு. This is the love of Jesus. நம்மை பகைக்கிறவர்கள் இந்த பூமியில் உண்டு. There are people who hate us. நம்மை விரோதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. People have enmity நமக்கு against us. தீமை செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. People want to harm us. நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் If we say that we abide in அவர் him, நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். I also should live like Jesus. நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அதாவது நம்ம நேசிக்கிறவர்களையே நேசிப்பது அது அன்பா இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு வகை அன்புதான். To love those who love us is also a kind of love. அதை விட கிறிஸ்துவின் அன்பு எது என்று சொன்னால், But what is the love of Christ உன்னை is விரோதிக்கிறவர்கள், உனக்கு பகையா இருக்கிறவர்களை நேசி. to love your enemies and those who hate you. வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு சவாலா நபர்கள் எழும்பதான் செய்வாங்க. There will be people who rise against you from their workplaces. குடும்பத்தில் உங்களோட பிறந்தவர்கள் உங்களுக்கு சவாலாய் தான் இருப்பார்கள். Even your own brethren in your family will நீங்கள் be போகிற challenging எல்லா you. இடங்களிலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு எதிரான காரியங்கள் செயல்படும். There might be so much opposition in the society and the world. அப்படிப்பட்ட நேரங்களிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலை எனக்குள்ளே தாரும் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்கள். Ask God that he may give you the opportunities to demonstrate the love of Christ. நிலைத்திருக்கிறவர்கள் அவரை போல நடப்பார்கள். Those who abide in him will live like அதுதான் Jesus. அர்த்தம். That is the meaning. இரண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. Secondly, Jesus says, உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். the world and its desires will pass away. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். But whoever does the will of God will live forever. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவருக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும். Whoever does the desire and the will of God can abide in him. அநேக காரியங்களை நாம் இந்த மாதத்திலே தியானிக்க போகிறோம். We are going to meditate on many things in this month. ஆண்டவரே, நீர் நடந்தபடி நடப்பது ஒரு வகையிலே நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. One way to demonstrate that we abide in him is to live இன்னொரு like காரியம், Jesus. உம்முடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து வாழ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். I commit myself to know your purpose and live according to இன்னைக்கு it. நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறோமா? Today we may think, do we live according to the desire and purpose of அநேக God? காரியங்களை முடிவெடுத்த பின்பு, After we decide on many things, எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு after we complete doing it, ஃபைனலா கடைசி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் இருந்தால் நீர் இதை நடத்தி தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். sometimes we pray after we finish everything, Lord, if it is your will, you make it happen. ஒரு வீட்டு காரியமோ அல்லது குடும்ப காரியமோ அல்லது ஃபியூச்சர் எதிர்காலங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாம் நம்ம முயற்சி செய்து சில நேரத்துல தோல்வி அடைஞ்சி முட்டி மோதி அதை கடைசி நேரத்துல உமக்கு சித்தமானால் இதை நீர் வாய்க்க பண்ணும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். In many things in our families and our lives and our futures, after we try our best and at அப்படி the end, கேட்பது தேவ சித்தம் அல்ல. it is not to ask the purpose of God at the ஒரு end. காரியத்தை துவக்குவதற்கு முன்பாகவே தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். Even before we begin doing anything, we should know the நமக்கு purpose of விருப்பம் God. உண்டு, வாஞ்சை உண்டு, தாகம் உண்டு. We have the desire and the longing. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். But we, the children of God, should know whether it is the desire of அப்படி God. பிரியமா இருந்தால்தான் தேவ சித்தத்திற்கு அது கரெக்டாக காணப்பட முடியும். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41